பிரைஸ் லார்ட். നല്ലൊരു നാളെ ആണ്ടവർ കൊടുത്തക്കായി നാം സ്തോത്രം ചെയ്യൂ. இந்த கால நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசுகிற வேத பகுதி யோவான் 14:1. The book of John chapter 14 verse 1. உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஆமென். கலங்கி போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனைகள் வரும். இந்த உலகத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருக்கிறது, ஆனால் உலகத்தை ஜெயித்தே இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயித்தார். ஆறு இடத்துல போய் ஒண்ணுமே கேட்கல. அவர் பிதாவினுடைய இடத்தில் ஜெபித்து அவர் கொடுத்த பொறுப்பை முடித்து, ஆமென், அவர் தேவனுடைய வலது பாகத்தில் இருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நம்முடைய ஹிருதயம் தான் கலங்கி போய் கொண்டிருக்கிறது. உறுதியா இருங்க, சந்தோஷமா இருங்க. என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த வசனம் தியானம் பண்ணுங்க, இதில் விசுவாசமா இருங்க. இது அப்படியே நிறைவேறும். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால நேரத்தில் என்ன கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த வேத வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,